பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இரண்டாவது பட்டியலும் தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையும் மிகச் சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது. மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் தமிழக மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மத்திய அரசின் நல்ல திட்டங்களை தமிழக மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக வீடியோ படங்களோடு கூடிய விளம்பர வாகனங்கள் 50 வாகனங்கள் தமிழகம் முழுவதும் இயக்கப்பட இருக்கின்றன. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை நோக்கம் என்ன என்றால், மத்தியில் உள்ள நல்லாட்சியை பற்றி தமிழக மக்கள் தெரிந்து கொண்டாலே தாமரைக்கு வாக்களிப்பதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் இதுவரை ஆண்ட கட்சிகளை விட நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு மத்திய அமைச்சர் உண்மையை சொல்லி இருக்கிறார். நாங்கள் எவ்வளவோ தமிழகத்திற்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் தொடர்பு எல்லைக்கு வெளியே முதல்வர் இருந்து கொண்டிருப்பதால், எங்களால் தொடர்பு கொள்ள முடியாததால், தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ள முதல்வராக இருந்து கொண்டிருப்பதால் எங்களால் தொடர்ந்து நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியவில்லை. இதுதான் மத்திய அரசின் குற்றச்சாட்டு. இதற்கு உடனே பன்னீர்செல்வம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுதுதான் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு தான் ஒரு மின்துறை அமைச்சர் என்பது நினைவிற்கு வருகிறது. டெல்லியில் மின்சாரத்துறை அமைச்சர்களின் மாநாடு எல்லாம் நடக்கும் பொழுது தமிழகத்திற்காக சென்று நிதியை வாங்கி வர வேண்டும் என்றோ திட்டங்களை வாங்கி வர வேண்டும் என்றோ நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் நினைத்ததில்லை. அது மட்டுமல்ல, இன்று தமிழக அமைச்சர்கள் மின்சாரத்தின் மீது கை வைத்திருக்கிறார்கள். அதனால் அது ஷாக் அடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த ஷாக் தேர்தலில் அவர்களுக்கு புலப்படும். ஏனென்றால் இவர்தான் சொன்னார், தமிழகத்தில் மின்வெட்டில்லை, ஓடும் ஒயரில் கை வைத்து பாருங்கள், ஷாக் அடிக்கிறதா இல்லையா என்று. இன்று மத்திய மின்துறை அமைச்சர் ஷாக்கை கொடுத்திருக்கிறார். ஷாக் அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஷாக் இனிமேல் 2016 தேர்தல் முடிவுகளில் ஷாக்காக அவர்களுக்கு அமையும், அதிர்ச்சியாக அவர்களுக்கு அமையும். ஏனென்றால் நல்ல திட்டங்கள் தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் பாரத தேசம் முழுவதும் உள்ள மின்துறை நிறுவனங்களில் தமிழகத்தின் உள்ள மின்சார வாரியம் தான் அதிக கடன் வைத்திருக்கும் மின்சார வாரியம். வட்டி மட்டுமே ஒரு மாதத்திற்கு 400 கோடி ரூபாய்க்கு மேல் ஆகிறது. ஆக தமிழக மக்களின் வரிப்பணம் வீணாக கூடாது என்பதற்காக மத்திய அரசு 7007 கோடி ரூபாய் மின்துறைக்கு அந்த கடனை சரி செய்வதற்காக அவர்கள் ஒதுக்கினார்கள். ஆக மத்திய அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, வெள்ளத்தின் போது எந்த விதத்திலும் தமிழகம் இருளில் மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக மத்திய தொகுப்பிலிருந்து உடனே மின்சாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கு 71% சென்றைய ஆட்சியை விட அதிகமாக மின் பகிர்வை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய தொகுப்பில் இருந்து மின்சாரம் கிடைப்பது அரிதாகி கொண்டிருந்தது. ஆனால் இன்று அபரிதமாகி இருக்கிறது. 71% அதிகமாக மின்சாரம் தென் மாநிலங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருப்பதால் தான் மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழக அரசு விளங்குகிறது. இன்னும் அதிமுக சொல்கிறார்கள், நாங்கள் மின்வெட்டு இல்லாத தமிழகத்தை படைத்திருக்கிறோம் என்று. என்ன புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள்? எந்த அளவிற்கு அதிகமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் புதிய நிலையங்கள் எங்கே வந்திருக்கிறது? ஆக இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு மத்திய அரசின் பங்கு இதில் இருக்கிறது. அதனால் குற்றம் சாட்டுவதற்கு மரியாதைக்குரிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, மத்திய அரசிற்கு உரிமை இருக்கிறது, சுட்டி காண்பிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் ஏதோ தேர்தல் சமயம் என்பதனால் நாங்கள் இதை பேசுகிறோம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இல்லை, தமிழக மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆட்சி என்பதால் நாங்கள் இதை சொல்கிறோம். முழுமையாக பதிலை 2 அமைச்சர்களின் அறிக்கையும் கொடுக்கவில்லை. மாதத்திற்கு ஒரு தடவை மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 4ஆம் தர அரசியல் மத்திய அமைச்சர் ஈடுபட்டிருப்பதா ஒரு குற்றச்சாட்டை நத்த விஸ்வநாதன் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒழுங்குமுறை ஆணையம் சொன்னது அது.
நான் கேட்கிறேன், முதலில் இவர்கள் வந்த உடனேயே, ஆட்சிக்கு வந்த உடனேயே மின் கட்டணத்தை அபரிதமாக உயர்த்தினார்கள். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியா இருந்தது இல்லை. ஆக இவர்கள் செய்வதற்கு இன்று மத்திய அரசை பழி போடுகிறார்களே தவிர, ஆட்சிக்கு வந்தவுடனேயே இவர்கள் மின் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அபரிதமாக உயர்த்தினார்கள். ஆக இன்று மின்துறை ஒழுங்கு வாரியம் சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் தமிழக அரசு நிச்சயமாக மக்களுக்கான நல்ல திட்டங்களை எங்கே கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் நமது கேள்வி. இன்று முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினார்கள். எவ்வளவு முதலீடு வந்தது? இன்னும் சொல்ல போனால் மழை வெள்ளத்தில் இந்த சிறு குறு தொழில்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டது? உடனே மத்திய சிறு குறு தொழில் அமைச்சர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். தமிழக அரசின் பங்கென்ன? எல்லாம் சொன்னதற்கு பின்பு 5000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அதுவும் மத்திய அரசின் பங்களிப்பு அது. ஆக எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இன்று ஒட்டுமொத்தமாக நாம் சொல்வது, ஒரு தோல்வி அடைந்த மாநில அரசு இயங்கியது, இனிமேல் அது இயங்க முடியாது என்பதுதான் நமது குற்றச்சாட்டு.